அடுத்த நிகழ்ச்சியாக என்ன வந்து எனக்கே 10 மணிக்கு துவங்குகிறது. இருந்தாலும் காலை 10 மணி மணிக்கு மஞ்சள் நீர் ஆட்டம் துவங்குகிறது என்பதை கம்பம் காலை 10 மணிக்கு மஞ்சள் நீர் ஆட்டம் கொஞ்சோட கனவு மாதிரி நினைக்க முடியும். இன்று முதல் நான் பத்திர உண்மையானா போட்ட பத்தி இறக்கி போட்டி போகுவடி தெரியல எந்த வழியில யார தேடுவது அம்மா பெரியாண்டி தாயே யாரது அம்மா பெரியாண்டி அம்மா சரி என் அண்ணமார்கள் சரி போன ஒரு இன்னும் காணோம் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ அப்படியா ஒன்றுமே புரியவில்லை அம்மா எனக்கு தெரியும் எனக்கும் போக வழி தெரியவில்லை உனக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு தெரியும் நீ முன்ன போ நான் பின்னாடி வருகிறேன் அப்படியா ஆகட்டும் நடக்க முடியல தாயே அம்மா தங்கா இதோ என் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை தருகிறேன் ஆனா விரது இருக்கிறது அந்த ஆனா விரதை குத்துனா ஜலம் வரும் அதை குடிச்சிட்டு வா போலாம் அப்படியா ஆகட்டும் ஜலம் அறியாயா தங்கா உனக்கு தட தெரியாது நான் முன்ன போறேன் என் பின்னாடி வா பாரு யாரோ தூங்கி கொண்டு இருப்பாரா இருக்குது அதை பாரு யாருன்னு யாரா இருப்பாங்க போய் பாருமா யாருன்னு சங்கர் அண்ணா சொன்ன அண்ணா என்ன இங்க தூக்கிட்டு இருக்கீங்க அண்ணா 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 ஐயோ அம்மா ஐயோ என்ன அறியா சொன்னாரு
கூட பிறந்த அண்ணா கூட்டிப்பார் உண்ணும் அண்ணா சேர்ந்து பிறந்தவன் சேர்ந்துப்பார் உண்ணும் அண்ணா வாழைக்கு ஒரு குழப்ப வாழ்ந்து இருந்தவா அண்ணா இருங்க 3 பேருக்கு உடனே கண்ணாடி போல உடனே விட்டு போயிட்டீங்கன்னா அண்ணா இந்த தங்கை யாரண்ணா அண்ணான்னு கூப்பிடுவா அண்ணா என் மீது போயிட பார்த்தாய் அம்மா அழுக வேண்டாம் தங்க அம்மா எப்படியாவது தாயே பெரிய அம்மா உன் காலை பிடித்து கெஞ்சி சொல்லுமா கட்டுக்கொள்ளுமா என்ன வேணும் காயம்படா மேடியெல்லாம் காயம் பட்டிருக்குது சரி அம்மா எப்படியாவது என் அண்ணமா சரி என் அண்ணமார்களுக்கு எப்படியாவது உயிர் கூட அம்மா தாயே அம்மா காலை பிடித்து கெஞ்சி கட்டுக்கொள்ளணும்மா உன் அண்ணனோட நீ பேசியாக வேண்டுமா அப்படி நீ பேசணும்னா உங்க அண்ணனுக்கு ஒரு 3/4 நேரம் உயிர் தருகிறேன் உங்க அண்ணன் கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசுமா இந்த காயம்படா மேனியெல்லாம் காயம் பட்டிருக்குது எப்படி அம்மா அதாப்பா என்னோட அதாவது பொன்னூசியும் பூநூல் இருக்கிறது அதை போய் செய்யுமா அண்ணா காயம்படா மேனியெல்லாம் ஐயோ கடவுளே ஐயோ கடவுளே அம்மா நீ சொன்னது போலவே காயம்படா மேனி எல்லாம் காயப்பட்டிருந்தா சரி பொண்ணூசி பொன்சோடனால வச்சு விட்டேன் அம்மா சரி எப்படியாவது என் அண்ணமார்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்க முடியுமா அம்மா உன் அண்ணன் கிட்ட நீ பேசணும்னு ஆசைப்படுற அதனால ஒரு 3/4 மணி நேரம் நான் உயிர் தருகிறேன் அதனால கொஞ்ச நேரம் பேசு ஆகட்டும் பேசுவாயாக முன்ன பெரியண்ணன் கிட்ட பேசுமா அண்ணா பெரியண்ணா 3 பேத்துக்கு இருக்கு அண்ணா பெரியண்ணா தீர்த்து கொண்டு வந்து கொடுப்போம் அண்ணா உயிர் வங்கியே அம்மா தங்கா நீ கேட்ட ஆசைப்பட்ட மாதிரி நான் 3 பேத்துக்கும் 3/4 நேரம் உயிர் தருகிறேன் பேசுங்க அண்ணா பெரியண்ணா சின்னண்ணா சம்புகண்ணா அண்ணா அண்ணா ஐயோ அண்ணா 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 ரொம்ப பச்சமான போல அம்மாடி கூட்டத்து மாறியா அண்ணா குட்டி பச்சமான போல ஆயிரம் மாடி லம்பப்பட்ட மன போல
கூட்டத்து மாடலை குண்டு விட்ட மாட போல தன்னன் தனிமையில இந்த தங்கையை தவிக்க விட்டு வந்த அண்ணா இப்படி மாட்டு மருதி விட்டீங்களே. இந்த பாவி தட்டாளில எங்கடா போவேன்? அண்ணா, அதாவது பெரிய காண்டி அம்மன் இடத்துல இந்த சின்ன சிறு வயது எங்க அண்ணன்மார்களுக்கு 16 வயது தான் ஆகுது. இந்த 16 வயதுல எங்க அண்ணன்மார்களுக்கு ஏன் இப்படி சாகணும் அப்படின்னு கேட்டேல, அப்ப பெரிய அண்ணம்மா சொன்னது, அம்மா அதாவது உங்க அண்ணன்மார்களுக்கு 16 வயது என்றா உன் தாயாகப்பட்ட தாமிரபரணி அதாவது அந்த சிவபெருமான் இடத்துல வாங்கிய வரம் வயது 16 வாலிபம் 90 அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அதனால இன்றோடு அண்ணன்மார்களுக்கு 16 வயது முடியுது. அதனாலதாம்மா இந்த இழிவு சாவு அப்படின்னு சொல்லி பெரிய கண்ணியம்மா சொன்னது. அதனாலதான் இந்த 16 வயதுல நாங்க மூவர்களும் இப்படி மடிய விதியாச்சு. அதனால மாண்டவர்கள் உயிர் பிழைத்தா வையகம் தாங்காது, செத்தவர் உயிர் பிழைத்தா சீமம் தாங்காது. நாங்க மாண்டவர்கள் மடிந்து போயிடுறோம். அதனால மடிந்து எங்களை கல் சிலையாக்கி இந்த பூலோகத்திற்கு கலியுக தெய்வமாக்குங்க. அண்ணா, இப்ப என்னதான் சொல்ல போறீங்க அண்ணா? அதாவது இதோ நாங்க மாண்டவரும் இருக்கட்டும், செத்தவும் இருக்கட்டும், மாண்டவர் படத்தை வையகம் ஒத்துக்காது, செத்தவன் படத்தை சீமை ஒத்துக்காது. அனைவட்டு பேரும் கல்சலையாக ஆகிவிடுவோம். அதாவது சின்ன முதல் முறையாக தன் கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தால் குத்திட்டு சாகுறான். ஏன், என்ன காரணம்? உச்சம் படாத மேனி உச்சம் பட்டு விட்டது என்று. அதாவது வேட்டு படைகள் 60 வீட்டு பங்காளிகள் இந்த வேட்டு படைகளோடு சண்டை செய்யறாங்க. அப்ப பார்த்தா சிவபெருமான் நாம கொடுத்த வரம் 16 வயது முடியுது. ஆனா இவர்கள் காராள வம்சத்துல பிறந்த கவுண்டர்கள் நீதி நேர்மை பருவங்கள் தவறாத நடந்துக்கிறாங்க. இவங்களை எப்படி கொல்லுவது? அப்படி கொன்னா தெய்வம் இப்படி எல்லாத்தையும் இப்படி அநியாயமா கொன்னுருச்சுன்னு சொல்லி தெய்வத்து மேல பழி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமா அழிக்கும் பொறுப்பை எடுத்தவர் யாரு? ஸ்ரீ கண்ணன். அவர் இடத்துல சொன்னாரு. அப்பா ஸ்ரீ கண்ணனாகப்பட்டவர் இவர் எந்த ஒரு தவறுமே செய்யாதீங்க கவுண்டர்கள், அவங்க நம்ம எப்படி கொள்ளுவது அப்படின்னு சொல்லி, அதாவது மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் ஒரு வேட்டு படகுல மொண்டி வேட்டுவனாக உருமாறி தன் கை அதாவது அருகம்பில்லு பானமா தொடுத்து அடிக்கிறாரு. அப்ப இந்த அருகம்பில்லு பானமா தொடுத்து அடிக்கிறது இன்னமும் வீரப்பூர் போனவங்க நிறைய பேர் இருக்கலாம். இதுல அந்த இடம் சொல்றேன், அந்த இடத்துல போய் பாருங்க, கரெக்டா இருக்கும். மாண்டகலங்கிறது வந்து வீரப்பூர்ல இருக்குது. இந்த மாண்டகலத்துக்கு கொஞ்சம் கீழே அந்த இறக்கத்துல கூமாண்டம் பள்ளம், தங்கா தீர்த்தம். இந்த கூமாண்டம் பள்ளத்துல அந்த தங்கா தீர்த்தத்துக்கு போற வழியில பாத்தீங்கன்னா, அதாவது தெற்கு புறமா இன்னமும் இருக்குது அந்த பாறை மேல. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த சிலை கீழே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த பாறையில ஒளிந்திருந்து இப்படி பானம் போட்டிருப்பாரு யாரு? மகாவிஷ்ணு. அதுதான் அருகம்பில் பானம். அந்த பானமாகப்பட்டது சின்னனுடைய வலது பக்கத்து மீசையில ஒரு முடி தொலைச்சிரு. அப்ப வேட்டு படைகளோடு சண்டை செய்து கலைத்து தண்ணீர் குடிக்க போலாம்னு சொல்லி போகும் பொழுது
இந்த உச்சப்பட்டது தண்ணீர் பாக்குறாரு. உச்சப்படா மேனி உச்சமாகிருச்சு. காயம், அதாவது காராள வம்சத்துல பிறந்து காயம்பட்டு வாழக்கூடாது அப்படி என்று தன் கரத்தால் ஆயுதத்தால் குத்தி மடிகிறாரு. யாரு? சின்ன சுவாமி. ஆமா. ஆனா இந்த மொண்டி வேடுவன ரூபம் மாறி அருகும்பல் பானம் தொடுத்தவரும் மகாவிஷ்ணு தான். தாமரபரி நாச்சிக்கு ஜோசியம் சொல்ல வந்தவரும் மகாவிஷ்ணு தான். அப்பா இத பார்த்த சாம்புவன் நம்மள வளர்த்துன சின்னசாமி மடிந்துட்டாரு, நாம உயிரோடு இருக்கக்கூடாது சொல்லி சாம்புவன் மடிகிறான். இருவர்களும் வலது கை இடது கை போல இருந்த சாம்புவனும் சங்கரம் மடித்துட்டாங்க. இதுக்கு மேல நம்ம உயிரோடு வாழக்கூடாது அப்படி என்று பெரியசாமி மடிகிறாரு. இப்ப மடிந்து இவர் மூவர்களையும் பெரிய காண்டியம்மன் உயிர் கொடுத்து 3.25 நாளிகை அப்படின்னா 1.5 மணி நேரம் தங்காத இடத்துல பேச வைத்து மீண்டும் 3 பேர்களும் மடிந்து கல் சிலையாகி பூலோகத்துல கலியுக தெய்வமாகி காராள வம்சம் மற்றும் இருக்கக்கூடிய வம்சத்துக்கு அனைபெற்ற பேர்களுக்கும் குலதெய்வமா விளங்குகிறார்கள். இத்துடன் எங்களுடைய நாடகம் முடிவடைந்தது. இத அதாவது கல் சிலை ஆகுறாங்க. கல் சிலையாகி கற்பூரம் பொருத்துவாங்க, பழந்தங்க வச்சு கும்பிடுவாங்க. நீங்களும் வந்து தொட்டு கும்பிட்டு அனைபெற்ற பேர்னு சொல்லலாம். என்ன அண்ணமாரோடைய ஒரு சிலை ஆக்கிடுமா? அதாவது என் அண்ணன் போன இடத்துக்கு நானும் போறேன், என்னால வாழ முடியாதுங்கிற உன்னோட ஆசை அப்படியே நிறைவாகட்டுமா? ஆகட்டும். டேய் டேய் கோமாளி, டேய் இந்த பழந்தங்க எடுத்து வைங்க. மாலை எடுத்துட்டு போடுங்க. உள்ள இருக்குது போ.